வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரி ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூமோட மெகா கிராமிய திருவிழா தான் இருக்கும். இந்த கிராமிய திருவிழா எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா சில்க்ஸ் ஆப்போசிட்ல இருக்க வள்ளலார் கோவில் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கிராமிய திருவிழா பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் 3 days போட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 daysல என்னென்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பழைய ப்ரீஓன்டு காசை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்காக நீங்க புது காரும் எடுத்துக்கலாம், இல்ல ஆல்ரெடி இங்க இருக்க நம்ம ஷோரூம்ல இருக்க ப்ரீஓன்டு காசும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு கேஷா வேணும்னா நீங்க உடனே கேஷாவும் எடுத்துக்கலாம். அண்ட் இங்க நம்ம ஷோரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா காசுமே, எல்லா டெமோ காசுமே இங்க வந்து நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த நம்ம இப்போ ஒரு காசோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் சவுந்தர்குமார். தர்மபுரி ஆனமலைஸ் டொயோட்டால சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். ஹலோ சார். ஹலோ சார். சார், இப்போ நம்மகிட்ட எந்த மாதிரி காசுலாம் எந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் 6,90,000 நம்மக்கிட்ட எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இந்த காசு கிளான்ஸா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 liter இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் தான் சார். இதில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டும் இருக்குங்களா? ரெண்டுமே அவைலபிள் தான் சார், ரெண்டுமே அவைலபிள் தான். இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 airbags கொடுத்துட்றாங்க, டைமண்ட் கட் அலாய்வீல் வந்துடும். இதில் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 airbag, டைமண்ட் கட் அலாய்வீல் வந்துடும், LED ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் வித் DRL, ஃபாக் லேம்ப், 6 ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸா. இது டாப் அண்ட் வேரியன்ட் கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின். இந்த கார் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டு வேரியண்ட்டுமே அவைலபிலிட்டி இருக்கு. இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க கம்பெனி சைட்லேருந்து நம்ம கோட் பண்ணியிருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23 வந்து மைலேஜ் கோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கலர் வேரியன்ட்ஸ்லாம் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ப்ளூ கலர், கிரே கலர், ரெட் அண்ட் சில்வரில் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் காரோட இன்டீரியர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 inch ஆண்ட்ராய்டு ஆட்டோ சிஸ்டம் வந்துடும். அண்ட் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே உங்களுக்கு வரும். அண்ட் 360 degree கேமரா வந்துடும் ஃபார் என்ஹான்ஸ்டு சேஃப்டி. அண்ட் 6 airbags வந்துடும். நம்ம ரோட்ஸ் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக போகிறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அண்ட் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது வித் DRL லைட்ஸோட. அண்ட் ப்ரீமியமான லெதர் சீட் கவர்ஸ்லாம் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இது டாப் அண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC இருக்குது. அண்ட் நம்ம வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,90,000 வருது. அண்ட் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்லேயே லோன் ஆஃபர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்ககிட்ட உங்களோட பழைய கார் இருக்கீங்கன்னா, ப்ரீ ஓன் கார் இருக்கலாம், அதுக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல வேல்யூ தந்து நம்ம இந்த புது கார் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடோமீட்டரில் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோம், என்னென்ன டீடைல்ஸ்ன்றது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் காமிச்சிடும். அவ்வளோதான். நம்ம பார்க்குற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா டைசர். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிலிட்டி இருக்குது. டாப் அண்ட் மாடல் தான் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு, கிரே, சில்வர் அண்ட் ஒன் கலரில் 5 colors டோட்டலாக அவைலபிலிட்டி இருக்குது. ஃபியூல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் CNG ரெண்டு ஆப்ஷனுமே வந்துருது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.1 liter டர்போ இன்ஜினும் இருக்குது, 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டர்போ இன்ஜினும் இருக்குது. அண்ட் CNGயில் பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின் இருக்கும். அண்ட் இந்த காரோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வைஸ் பார்த்தோன்னா 1 liter டர்போ இன்ஜின் வருது, 1.2 liter பெட்ரோல் அண்ட் CNG வந்துருது. அண்ட் 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, 6 speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch ஸ்மார்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துடும். நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் தெரியுமா நம்ம டிஸ்பிளேலே வந்துடும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். நம்ம லாங் ட்ரைவ்ஸ் போகிறப்பலாம் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்துடும். அண்ட் சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 airbags வந்துடும். அண்ட் 360 degree கேமரா வந்துடுது. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். ABS வித் EBD அண்ட் ESP ஃபார் பெட்டர் கண்ட்ரோல். அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடும். நம்ம இந்த ஹில்ஸுக்குலாம் எடுத்து போகிறோம்னா நம்மளுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடுது. அண்ட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்ஷன் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் DRL லைட்ஸ் இருக்குது, 16 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரீமியம் டியூல் டோன் இன்டீரியர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் டோனில் சூப்பராக வந்துடும். அண்ட் ஸ்மார்ட் கீஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஐரைடர். இந்த கார் என்னென்ன கலரில் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்டு, சில்வர், கிரே அண்ட் ரெட் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபியூல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், ஹைப்ரிட், CNG இந்த 3 ஆப்ஷனுமே வந்துடும். இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 liter ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இருக்குது. அண்ட் 1.5 liter மிட் ஹைப்ரிட் பெட்ரோல் இருக்குது. இந்த மிட் ஹைப்ரிட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு இதுவுமே அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் 1.5 liter CNG மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்குது. நம்ம போயிடும்போது ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். அண்ட் இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது ஸ்மார்ட் ஹைப்ரிட்காக. அண்ட் 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ECVT டிரான்ஸ்மிஷன் இருக்குது. டெக்னாலஜி அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10.1 inch ஸ்மார்ட் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது அட்வான்ஸ் டிஸ்பிளேக்காக. அண்ட் ஹெட்அப் டிஸ்பிளே வந்துடும். பனராமிக் சன்ரூஃப் இருக்குது ப்ரீமியம் ஃபீல் தரதுக்காக. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, நம்ம ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக போகலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்துடும். சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 airbags இருக்குது, 360 degree கேமரா வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது.
அண்ட் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வித் இபிடி அண்ட் இஎஸ்பி அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடும். நாமளும் இந்த ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடும். அண்ட் ஆல் வீல் டிரைவ் இருக்குது ஹைப்ரிட் வேரியண்ட்டில். அண்ட் டயர் ப்ரெஷர் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம வீல் டயர் ப்ரெஷர்ஸ்லாம் உள்ளே டிஸ்பிளேவே காமிச்சிரும். அண்ட் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் இருக்குது அண்ட் டிஆர்எல் லைட்ஸ் வந்துடும். அண்ட் 17 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குது. டியூவல் டோல் ப்ரீமியம் லெதர் சீட் கவர்ஸ்லாம் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்மார்ட் கீ புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். அண்ட் ரியர் ஏசி வென்ஸ் வித் வயர்லெஸ் சார்ஜிங் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த காரில் வந்துடும். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ரூமியன். இந்த கார் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல். இந்த கார்லேயும் நம்மளுக்கு 5 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபியூல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அவைலபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். அண்ட் 1.5 லிட்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. அண்ட் 1.5 லிட்டர் சிஎன்ஜி இன்ஜினும் இருக்குது. கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் இதுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்துடும். அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 7 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். அண்ட் ஸ்மார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 7 சீட்டர்லேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். நம்ம ஹைவேஸில் போகும்போது ஃப்ரீயாக போயிட்டு இருக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஏர்பேக்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் சென்சார்ஸோட இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வித் இபிடி அண்ட் இஎஸ்பி ஃபார் பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த கார்லையும் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடும். அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் வித் டிஆர்எல் லைட்ஸோட இருக்குது. அண்ட் 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த 7 பேர் போகிறதுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸான காராக இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் கீஸ் வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்துடும். அண்ட் ரியர் ஏசி வென்ஸ்லாம் இருக்குது. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் டாப் அண்ட் மாடல். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கலரில் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபியூல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்துடும். அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா சிவிடி அண்ட் இசிவிடி இருக்குது. அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்துடும் இசிவிடி. 2 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்துடும் இசிவிடி. அண்ட் 2 லிட்டர் பெட்ரோல் வந்துடும். அண்ட் கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட் மோட் வந்துடும். அண்ட் 2 லிட்டர் டிஎன்ஜிஏ பெட்ரோல் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இசிவிடி அண்ட் சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்துடும். அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 inch ஸ்மார்ட் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். நம்மளுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் சீட் தான். நம்ம மோட்டர்லேயே ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்ஸை. அண்ட் டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா 7 பேர் 8 பேர் போகிறதுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். கீலாம் நம்மளுக்கு வயர்லெஸ் கீ தான். அண்ட் ரியர் ஏசி வென்ஸ் இருக்குது. அண்ட் ரியர் சைடும் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அண்ட் சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். அண்ட் 360 டிகிரி கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். அண்ட் டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் இருக்குது. அடாஸ் ஃபியூச்சர் இருக்குது. நம்ம இந்த அடாஸ் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி ஒரு லேனில் போயிட்டு இருக்கோம் ஹைவேஸ்னா நம்ம அப்படியே அந்த லேன்லேயே போகிற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டு வரலாம். அண்ட் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வித் இடிபி அண்ட் இஎஸ்பி வந்துடும். அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. நம்ம இந்த 7 சீட் எடுத்து நம்ம ஹில்ஸில் போகிறப்ப ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா டயர்ஸோட ப்ரெஷர்லாம் நமக்கு டிஸ்பிளேல வந்துடும். நம்ம ஏர் செக் பண்ணுறதுலாம் நம்ம டிஸ்பிளேல நம்மளுக்கு மானிட்டர்லேயே வந்துடும். காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். டிஆர்எல் லைட்ஸ் இருக்குது. அண்ட் 18 inch அலாய் வீல்ஸ் இருக்குது.